அனைவருக்கும் வணக்கம். கதிர்வெடித்து பிளம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முதுமைமிகு நிலப்பிறப்பின் முதற்பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே, பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கை பார்த்தவளை. மிக 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 மூத்த முன்னோடியான தமிழ் சமுதாயம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. உலகத்தில் மிக மூத்த நாகரிகம் தமிழ் நாகரிகம். அறிவில் சிறந்த தமிழ் நாகரிகம். கற்றலில் சிறந்த தமிழ் அறிஞர்கள். உலகத்திற்கு முன்னியான தமிழ் இலக்கியங்கள். வாழ்நாள் முழுவதும் நம்மை போன்ற ஒரு இலக்கண இலக்கிய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. சிந்தனையில் சிற்பிகள், ஈடற்ற சிந்தனையாளர்கள், வெற்றியாளர்கள். உலகை ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் பாடுபட்டவர்கள். அறிவியலை இன்றைக்கு படைத்திருக்கிறான் மனிதன். ஆனால் அறிவியலை தமிழன் எத்தனையோ நூறாண்டுகளுக்கு முன்பு படைத்திருக்கிறான். அன்பை போதித்திருக்கிறான், இரக்கத்தை விதைத்திருக்கிறான், மனிதத்தை நேசித்திருக்கிறான், இயற்கையை போற்றி இருக்கிறான், இயற்கையை வணங்கி இருக்கிறான். ஐம்பெரும் பூதங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், நிலவு, வான், கடல், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு, மரங்கள், செடி கொடிகள், நீர் வாழ்வன, நிலத்தில் வாழ்வன, ஊர்வன என்று அத்துணை ஜீவராசிகளையும் இயற்கையும் ஒரு சேர உயிர்ப்போடே நேசித்திருக்கிறான் என்று சொன்னால், இயற்கையை நேசித்தவன் மனிதன், காற்றை நேசித்தவன் மனிதன், மழையை வர்ணித்தவன் மனிதன், இயற்கையை போற்றியவன் தமிழன். ஆக ஒரு ஈடு இணையற்ற ஒரு நிகரற்ற பண்பாட்டில் பிறந்த தமிழன் இன்றைக்கு மிக 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 அறிவில் சிறந்த நிலையில் இருந்து பின்தங்கி இருக்கிறான் என்பதை நினைக்கிற பொழுது ஆதங்கமாகிறது. மிக 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 கேவலம். ஒரு நடிகன் தன்னுடைய சுயலாபத்திற்காக, தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக, தன்னுடைய சுய லாபத்தை பெருகிக் கொள்வதற்காக நடிக்கக்கூடிய அந்த தொழிலில் நல்ல நடிகனுக்கு வாழ்த்துக்கள், நல்ல படத்திற்கு பாராட்டுக்கள், நல்ல நடிகனுக்கு விருதுகள் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் அவனை கொண்டு சென்று உச்சத்திலும் ஆளுமையிலும் ஆட்சியிலும் வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சமுதாயம் இருக்கிறது என்றதை உலகத்திலேயே அது தமிழ் சமுதாயமாக இருந்து விட்டது என்பதில் தான் இன்றைக்கு கற்றறிந்த பேரறிஞர்கள், அரசியலில் ஆளுமை மிக்கவர்கள், மக்கள் பயணத்திலே தொடர்பு கொண்டவர்கள், நீண்ட நெடிய காலமாக இச்சமுதாயத்திற்காக உழைத்த தலைவர்கள் வேதனைப்படுகிறார்கள். இன்ஜினியர் கட்டிடத்தை கட்டுகிறார், பாராட்டுங்கள், ஊதியத்தை கொடுங்கள். மருத்துவர் சிகிச்சை மேற்கொள்கிறார், உயிரை காப்பாற்றுகிறார், நன்றி சொல்லுங்கள், தெய்வமாக கருதுங்கள். ஆசிரியர் கற்பிக்கிறார், வாழ்நாளும் அவருக்கு மரியாதை கொடுங்கள். வழக்கறிஞர் நிகழ்காலத்தில் ஒரு பிரச்சனையில் இருந்து உங்களுடைய உண்மையை உறக்கச் சொல்லி நீதிமன்றத்திலிருந்து விடுதலை பெற்று தருகிறார், பாராட்டுங்கள், ஊதியத்தை கொடுங்கள். பெற்ற பிள்ளைகளை நாம் நல்ல பண்போடு வளர்த்தெடுக்கிறோம், அவர்கள் நல்ல வழிகாட்டிகளாக நாம் இருக்கிறோம். அதை போல ஒரு தொழிலை செய்யக்கூடியவன் நடிகன், ஒரு தொழிலை செய்யக்கூடியவர்கள் நடிகைகள், அவர்களை பாராட்டுங்கள், அவ்வளவுதான். ஒட்டுமொத்தமான ஒரு மோகம், ஒட்டுமொத்தமான ஒரு சினிமா வலை, ஒட்டுமொத்தமான ஒரு சினிமா கவர்ச்சி என்பது ஆளுமையையும் தலைமை பண்பையும் ஆட்சி பண்பையும் நிலைநாட்டி விடுமா? எப்பேற்பட்ட தங்க இலக்கியங்கள் ஐயா! ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, ஒளிருவாள் அருஞ்சமம் உருக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று சொன்னான். இன்னைக்கு இளைஞர்கள் என்ன செய்கிறான்? யானை மீது ஏறிக்கொண்டும் குதிரை மீது ஏறிக்கொண்டும் வாளை கையிலே சுழற்றி போர்க்களத்திலே நிற்கக்கூடிய வீரமிக்க இளைஞர்கள் வேண்டும் என்று சங்க இலக்கியம் சொன்னது. ஆனால் இன்றைக்கு சினிமா கலைஞர்களுக்கு போஸ்டர் அடித்து கொண்டும், கட் அவுட்டிற்கு பாலாபிஷேகம் செய்து கொண்டும், யாரோ ஒருவரை தலைவனாக ஏற்றுக்கொண்டு வெயிலிலும் மழையிலும் மண் சோறும் சென்று கொண்டு
தியேட்டர் வளாகங்களிலே கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருப்பதை பார்க்கிற பொழுது தன்னை பெற்றெடுத்த இந்த உலகத்தில் ஜீவனாக உலவுவதற்கு முழு முதல் காரணமாக இருந்த தந்தைக்கு கூட அவர்கள் இந்த அளவிற்கு செய்ததில்லை. தன்னை பெற்றெடுத்து 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்கு இந்த அன்பை அவர்கள் கொட்டியதில்லை. தான் பெற்ற பிள்ளைகளுக்கு கூட பலர் தன் அன்பை கொட்டியதில்லை. கட்டிய மனைவிக்கு இந்த அன்பை பலர் தந்ததில்லை. ஆனால் எங்கோ ஒருவர் நடிக்கிறார், எங்கோ ஒருவர் தன்னை ஆபாசமாக இச்சமுதாயத்தை சீர்படுத்துகிற விஷயங்கள் அல்லாது சீர்கெடுக்கிற பல்வேறு விஷயங்களை தரக்கூடிய அந்த நடிகர்களுக்கு பாராட்டு, நடிகர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை, அவர்களை இன்றைக்கு உச்சாணி கொம்பத்திலே அமர வைத்து விட்டு அவர்களுக்கு பின்னாடியே போஸ்டர் ஒட்டியவர்களெல்லாம் இன்றைக்கு பல்வேறு உயர்நிலைக்கு வந்திருக்கிற காலத்திலே தமிழ் சமுதாயத்தை பார்க்கிற பொழுது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. என்றைக்கு இந்த தமிழ் சமுதாயம் திரும்பும்? அன்றைக்கே சொன்னார்கள் செம்மறியாட்டு கூட்டம் போல இருக்கும் என்று காமராஜர் சொன்னதாக சொன்னார். உண்மைதான். அந்த செம்மறியாட்டு கூட்டங்களாக நாம் இருந்து விடக்கூடாது. நாம் அறிவார்ந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள். பயணத்திற்கான மதிப்பை கொடுங்கள், பயணத்திற்கான ஊதியத்தை கொடுங்கள். 1ஆம் வகுப்பு படித்து விட்டுத்தான் 2ஆம் வகுப்பு செல்ல முடியும். நேரடியாக யாரும் நடந்து விட முடியாது. 10 மாதத்திலே கருவறையிலிருந்து பிறந்த குழந்தை உடனடியாக நடப்பதில்லை. ஓராண்டு காலம், ஈராண்டு காலம் எடுத்துக்கொள்கிறது. பல்வேறு நிலைகளில் பரிணாம வளர்ச்சியில் தவழ்ந்தும் உருண்டும் தத்தளித்தும் கம்பை பிடித்து கொண்டும் கட்டையை பிடித்து கொண்டும் அம்மாவை பிடித்து கொண்டும் அப்பாவை பிடித்து கொண்டும் நடப்பதற்கே 2 ஆண்டுகள் ஆகிறது. பேசுவதற்கு 3 ஆண்டுகள் ஆகிறது. பள்ளி செல்ல 5 ஆண்டுகள் ஆகிறது. படித்து முடித்து கல்லூரி செல்ல 12 ஆண்டுகள் ஆகிறது. எதற்காக இந்த படிநிலை வைத்திருக்கிறார்கள்? நேரடியாக மொட்டை மாடியில் குதித்து விட முடியுமா? மொட்டை மாடியில் இருந்து வேணால் கீழே குதிக்கலாம். இங்கிருந்து மொட்டை மாடிக்கு நேரடியாக ஜம்ப் பண்ண முடியுமா? என்ன காரணம் என்று தெரியவில்லை. எப்படி இந்த முடிவை தமிழ் சமுதாயம் எடுத்தது என்றும் தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு எல்லோரும் தங்களை பிதற்றிக் கொள்கிறார்கள், பீற்றிக் கொள்கிறார்கள், மிகப்பெரிய ஆளுமை போல காட்டிக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு கோபம் வருகிறது, மிகப்பெரிய தலைக்கணம் வருகிறது. முந்தைய தலைமைகளையும் எதிர்கால தலைமைகளை வஞ்சிக்கக்கூடிய அளவிற்கு கோபம் வருகிறது. நீண்ட நெடுங்காலம் இந்த மக்களுக்காகவே பயணித்தவர்களைப் போலவும், மிகப்பெரிய தியாகங்களை செய்தவர்களைப் போலவும், சிறைக்கு சென்றவர்களைப் போலவும், சிறை கொட்டடிகளே கஷ்டப்பட்டவர்கள் போலவும் அவர்கள் இன்றைக்கு பீற்றிக் கொள்கிறார்கள். காரணம் என்ன? யோகத்தில் செய்து விட்டால் அவன் சாதனையாளனாகி விடுகிறானே, யோகத்தில் செய்தவன் விருது பெற்றவனாகி விடுகிறானே. சுவர் இல்லாமல் சித்திரம் எழுதுவோன் தான் உண்மையான மனிதன். 4 பேருக்கு கஞ்சி ஊற்றிக்கிறேன், 4 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தவன், 4 பேருக்கு மருத்துவ உதவி செய்தவன், 4 பேருக்கு கல்வி கொடுத்தவன், வீடு இல்லாதவனுக்கு வீடு கொடுத்தவன், ரோடு இல்லாதவனுக்கு ரோடு போட்டவன், தண்ணி இல்லாதவனுக்கு தண்ணி கொடுத்தவன். இவன் தான் சார் சாதனையாளன். ஏதேனும் ஒன்றை பிடித்து கொண்டு பயணித்த ஒரு நபரை அங்கீகரிப்பு தான் அரசியலமைப்பின்படி கூட உண்மையான ஜனநாயகமாக இருக்க முடியும். அதை மாற்றி இன்றைக்கு அறிவில் சிறந்த இந்த தமிழ் சமுதாயம் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்து அதன் பின்னே கற்றறிந்தோரும் பல்வேறு பறந்துபட்ட விரிந்துபட்ட பல்வேறு நிலைகளில் உள்ள அனைவரும் பின் செல்வதை நினைக்கிற பொழுது எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் நெஞ்சு பதைக்கிறது. இந்த நிலை என்று மாறுமோ? என்றைக்கு இந்த நிலை மாறுமோ? சுதந்திர காலகட்டத்தில் என்றைக்கு இந்த அடிமைத்தனம் போகுமோ என்றார்கள். மன்னராட்சி காலத்திலே என்றைக்கு இந்த மன்னராட்சி முறை ஒழியும் என்றார்கள். நிலப்பரப்பு காலத்திலே என்றைக்கு இந்த நிலப்பரப்புகள் காலம் ஒழியும் என்றார்கள். ஜமீன்தார்கள் காலத்திலே ஜமீன்தார்கள் என்று ஒழிக்கப்படுவார் என்று கேட்டார்கள். இன்றைக்கு மக்களால் மக்களுக்காக மக்களின் ஆட்சி நடக்கிற இந்த ஜனநாயகத்தில் கூட ஜனநாயகம் கேலி கூத்தானதாலே இந்த கேலி கூத்திற்கு என்றைக்கு விடுதலை கிடைக்கும் என்று இதை மக்கள் சிந்தியுங்கள். வருங்காலத்திலாவது, வரக்கூடிய இடைத்தேர்தல், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து வரக்கூடிய விஷயங்களிலாவது மக்கள் சிந்தியுங்கள். யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யார் பயணம் செய்தவர்கள், யாருடைய உழைப்பை அங்கீகரிக்க வேண்டும் என்று சிந்தனை செய்யுங்கள். சிந்தனையின் விளைவால் தான் சுதந்திரம் கிடைத்தது. சிந்தனையின் விளைவால் தான் நிலப்பிரபுத்துவம் ஒழிக்கப்பட்டது. சிந்தனையின் விளைவால் தான் இனவெறி ஒழிக்கப்பட்டது. சிந்தனையின் விளைவால் தான் புரட்சிகள் வந்தது. சிந்தனையின் விளைவால் தான் ஜமீன்தாரி முறைகள் ஒழிக்கப்பட்டது. சிந்தனையின் விளைவால் தான் நில உச்சரவு சட்டம் கொண்டு வரப்பட்டது. சிந்தனையின் விளைவால் தான் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. சிந்தனையின் விளைவால் தான் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு, அடிமை ஆட்சி ஒழிக்கப்பட்டு, குறுநில மன்னர்கள் ஒழிக்கப்பட்டு இன்றைக்கு மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மக்களாட்சி கேலி கூத்தாக ஒரு நிமிடமும் ஆகிவிடக்கூடாது. மக்களாட்சியை மகத்தான ஆட்சியாக கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. ஆகவே நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், நடக்க போகிறது நல்லதாக இருக்கட்டும். நாளைய தமிழகம் வளமாக வேண்டும், நாளைய தமிழகம் சிந்தனை தமிழகமாக இருக்க வேண்டும், நாளைய தமிழகம் வளமான தமிழகமாக இருக்க வேண்டும். நாளைய தமிழகம் மக்களுக்காக மக்கள் பயணத்தில் நீண்ட நெடுங்காலம் பயணித்து சிந்திக்கின்ற, அடிநிலையிலிருந்து சிந்திக்கின்ற, எல்லா நிலையிலும் மாற்றம் வரக்கூடிய அப்படிப்பட்ட
நேரடியாக மக்கள் மனதில் உழைப்பால் நிலைத்திருக்கிற தலைவர்கள் கொண்ட தமிழகமாக மாறுவதற்கு நீங்கள் எல்லாம் முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.